ஹே டிஜிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிளாக் 8:30 ஆகுது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாருங்கள், சூரியன் அப்படியே அஸ்தவனம் ஆகி கொண்டு இருக்கிறது. ரொம்ப பசியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெளியே போயிட்டு சாப்பிட போகிறோம். இருக்கிற சிட்டியில் வந்துட்டு ஒரே ஒரு தமிழ் கடை தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அங்கே தான் நான் வந்துட்டு ரேர்லி தான் போயிட்டு நாங்கள் போய் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி அங்கே போயிட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச தோசை சாப்பிட போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதான் இன்றைக்கி இப்போ பிளானு. ஸோ ஓகே டிஜிஸ், டைம் ஆகிட்டே இருக்குது. 10 o'clockலாம் அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வாங்க போகலாம். டிஜிஎஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் கான்டென்ட் வந்து கண்டினியூஸாக வரும். இனிமேல் டிலே அந்த இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு ரிவர்வ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நான் ரொம்ப நிறையா டைம் எடுத்துட்டேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நிறையாவே டைம் எடுத்துட்டேன். அதுக்கு மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு கண்டிப்பாக கண்டினியூஸாக வந்து கொடுக்க பார்ப்போம் வீடியோஸு. அதான் நம்ம போகணும் யூகேயில். இப்போ நம்ம வந்துட்டு 4.5 வருஷம் ஆச்சுங்க நம்ம யூகே வந்து, ஓகேங்களா? நிறைய அடி பார்த்துருக்கோம், நிறையா நன்மைகளும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ளஸ் மைனஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், ஓகேங்களா? இங்கே யூகேயில் வந்தவங்க எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதில் நான் என்னோட லைஃப்பில் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் இந்த 4.5 இயர்ஸில் அஸ் அ நாட் எக்ஸ்ட்ரோவர்ட், நாட் இன்ட்ரோவர்ட் அப்படின்ற ஒரு கேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு மிடில், ஒரு ஆவரேஜ் ஒரு பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்துட்டு எவ்வளோ விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ லெசன்ஸ் எனக்கு கிடச்சிது, எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு என்னோட லைஃப்பில் வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ண போகிறேன். ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வந்து அதை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து பண்ணுவேன் டிஜிஸ். அதுக்கப்புறம் டே டு டே லைஃபையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ரொம்பவே இனிமேல் உங்கள் கூட என்கேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் கூட நினச்சேன் நீச் வைஸ் போகலாம், லைக் என்னோட கெரியரை மட்டும் பேசிட்டு அப்படியே விட்டுலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து இப்போ நீங்கள் தேவை. ஸோ அதனால் நான் நீச் வைஸ்லாம் போகலை. ப்ளஸ்ஸோ மைனஸோ எமோஷ்னலாக நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். எனக்கு என்னென்ன தோணுதோ அதை நான் அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். பட் அதுக்காக ரொம்ப இதெல்லாம் போகாமல் எனக்கு உங்கள்கிட்ட எதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஓகே டிஜிஸ், இந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு அந்த தமிழ் ரெஸ்டாரண்ட்டு போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் வந்துட்டு ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம எப்போயாவது ரேராக தான் போயிட்டு சாப்பிடுவோம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அதை தான் உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள் டிஜிஸ், இதுதாங்க நம்ம ஊருக்காரங்க இந்த யூகே வந்துட்டாங்க அப்படின்னா யூகே விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த டிசிப்ளின். அண்ட் இங்கே பாருங்கள், ஏதோ ரோடு ஒர்க் பண்ண போகிறாங்க, என்னன்னு தெரில. அது முன்னாடி போட்டிருக்கப்பாங்க என்ன ரோடு ஒர்க் அப்படின்றத அந்த போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஏன் உங்களுக்கே காமிச்சிடறேனே. No parking, one way, road closures on 15/6/2026, 15/6/2026 until 28/8/26. Road closed அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக போட்டிருக்காங்க. பாருங்க டிஜிஸ், இதுதான் யூகே. Doesn't even matter. I tried so hard and got so far. In the end, it doesn't even matter. I had to fall to lose it all. In the end, it doesn't even matter. பிச்சைக்காரங்க தான் இருப்பாங்க. How are you? That's I'm literally 2 pounds short. Crazy. Actually, I don't have it now, but when I come in, I'll try to give something. Yeah. Thank you so much. Yeah. இங்கேயும் பிச்சைக்காரங்க வந்து இருப்பாங்க, நம்ம ஊர் மாதிரி தான். பட் ஆனால் ரொம்ப இருக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கிட்டக்க வந்துட்டோம்.
நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறையா வித்தியாசமான கான்டென்ட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கான்டென்ட் வந்து நம்ம நிறையா பண்ணலாம். ஓகே, இனிமேல் அஃப்ரைடாகவே இருக்கக்கூடாது. நிறைய ஓவர் திங்க்கு அது இதுன்னு நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியாச்சுங்க லைஃப்பில். நிறையா எதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா என்னால் அது இப்போ இது ப்ளஸ்ஸாக சொல்கிறாங்க மைனஸாக சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியல. இந்த புலம்புற வீடியோ நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே டிஜிஸ், அவ்வளோதான். பாருங்கள், ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லாமல் இருக்குது. இப்படி இருந்தால் உங்களுக்கு கடுப்பாகுமா இருக்காதா? நம்ம ஊர்னா ஜேன்னு இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்னா அப்படி தான், அப்போ கூட்டம் இருக்கும், 4-5 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் இருக்கும். இது ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. இது எல்லாமே இங்கிலீஷ் ரெஸ்டாரண்ட்டு. சரி வாங்க போயிட்டு சாப்பிட்லாம். என்ஹெச்எஸ் ஸ்டாஃபுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்டு. ரெஸ்டாரண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஊர் சைடில் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஏதாவது வெரைட்டியாக சாப்பிட்லாம். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? Do you know தமிழ்ண்ணா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, 1700 1700 ஒரு வேளை சாப்பாடுக்கு. பார்த்துக்கங்க, அதான் நம்ம அக்கேஷ்னலி வர்றது. ஓகேண்ணா, கேன் ஐ பே நவ்? பே பண்ணியாச்சு. ஓகே டிஜிஸ், நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம். ரொம்பலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண சாப்பாடு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு சின்ன விலாகாக வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மில்க் ஷேக் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது மாதிரி இல்லை, இது மாதிரி பட் ஆனால் வேறு. இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் நான் போட்டுருக்கேன் பாருங்க. ஃபிஷ் லேம் ரைஸ் தான் கேட்டிருக்கோம். வந்துடுச்சு. தேங்க்யூ. டிஜிஸ், நம்ம சாப்பிட்டுட்டு நாங்க சிலோன்ஸ் கறி இங்கே தான் சாப்பிட்டோம். நம்ம அப்படியே பார்சல் எடுத்துகிட்டு போகிறோம். இன்னொரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இவங்க வந்து கேட்டிருக்காரு ஓனர், தனியாக ஸ்பெஷலாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். பாருங்கள், இன்றைக்கி தான் நம்ம வீடியோ எடுத்தோம். இன்றைக்கே ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளை வந்து கேட்குறாங்க. ஸோ எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம முன்னே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பேர் கேட்பாங்க, லைக் வீடியோ எடுத்தாங்க இல்லை இது மார்க்கெட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஒருத்தவங்க சொல்கிறனால எனக்கு பயங்கரமாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே டிஜிஸ், இத்துடன் இது நிறைவேறுகிறது. ஓகே, நம்ம வந்துட்டு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திப்போம். See you then, bye.